என்னுடைய கணவர் வந்து இந்த ஆத்மஞான மையம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த சரி. ஆத்மஞான மையத்தின் எல்லா செயல்பாடுகளையும் அவர் தான் கவனிச்சுட்டு பேர் சொல்லுங்க. இருக்கிறாரு. சக்தி சுப்பிரமணியம். உங்க அம்மா, அப்பாவுடைய ரோல் என்ன? அவங்களுடைய ரோல் தான் இன்னைக்கு மங்கையர்க்கரசியா இப்படி உட்கார்ந்திருக்கிறதே. ம். முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு, இப்படி இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு பிள்ளைய குடுக்கணும் அப்படிங்கிறதையே தங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளாகவே கொண்டு, எனக்காகவே வாழ்ந்தவர் என்னுடைய தந்தை. இப்ப எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தாயார். அதனால 2 பேருக்கும் என்ன தவிர உலகமே எதுவுமே கிடையாது. அவங்க நீங்க தான். இப்படி வருவீங்க அப்படின்னு யோசிச்சு தான் உங்கள குரூம் பண்ணாங்களா? அல்லது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சா? இல்ல. வாரியார் சுவாமிகள் வழி நடத்துகிற போது, இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் அப்பாவும், அம்மாவும் என்ன வந்து வழி நடத்திட்டு வந்தாங்க. எனக்கு குடும்பத்த பத்தி கேட்கும்போது இதையும் சொல்லணும். எனக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ம். இரட்டை மகன்கள் ம். எனக்கு இருக்கிறாங்க. கிருபானந்தன், கிருத்திக் நந்தன் என்ன அப்படின்னு படிக்கிறாங்க? அவங்களுக்கு பேரு. 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க.